உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், தியா தான் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னா, ஆனா குட் நைட் சொல்லிட்டு படுத்துட்டா. அப்புறம் என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணல மேடம், சும்மா அப்படியே. ஏன் சார், என்னாச்சு? ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. மேடம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்லியிருந்தீங்க. என்னாச்சு? அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லிட்டீங்களா? அவகிட்ட என் லவ் சொல்லவே முடியல மேடம். ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப வீட்டுல வேற புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு? எனக்கு பொண்ணு பார்க்க போலான்னு எனக்கு காலையில இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? ஐடியாவா? சொல்லுங்க மேடம், ப்ளீஸ். ஒரு வெங்காயத்தை எடுத்து அத ரெண்டா வெட்டி உங்க உள்ளங்கையில கொஞ்சம், அப்புறம் அக்குள்குள்ளையும் வச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தா யாரும் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அஞ்சலி சின்ன வயசுல ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்பா. ஓ, அப்ப நான் அவளுக்கு இந்த ஐடியா தான் சொல்லுவேன். ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம புத்திசாலி மேடம் நீங்க. சரி, நீங்க இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க. சரி மேடம், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். சரி, போன் வைக்கிறேன். குட் நைட். தேங்க்ஸ் மேடம். என்ன, ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஒண்ணு இல்லைங்க. ஏய், நான் தூரத்தில் இருந்தாலும் நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். சொல்லு. அது இல்லைங்க, அது கல்யாணம் ஆனதுல இருந்து மாப்பிள்ளைக்கும் அஞ்சலிக்கும் நாம எந்த சடங்கும் இல்ல விருந்தோ செய்யலல்ல. அவங்களுக்கு மறுவீட்டு விருந்த கொஞ்சம் பெருசா பண்ணலாமான்னு தோணுதுங்க. மாப்பிள்ளை நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கலதான், இருந்தாலும் நம்ம திருப்திக்காக ஏதாவது அவருக்கு தங்கத்துல ஒரு மோதிரமாவது கொடுக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. என் வீட்டு மகாராணி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது முடியாதுன்னு சொல்லிட முடியுமா? பாத்துக்கலாம். இல்ல, அதுக்காக நீங்க கடனை உடனே வாங்கி எல்லாம் செய்ய வேண்டாங்க. இருக்கிறத வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தங்கத்திலையும் போடணும், கடனும் வாங்க கூடாது. பாத்துக்குவோம். கம்பெனில கொஞ்சம் அட்வான்ஸ் கேக்குறேன். என்னங்க, அஞ்சலி கல்யாணத்துக்காக இப்பதானே கம்பெனில அட்வான்ஸ் வாங்குனீங்க, அதுக்குள்ள எப்படிங்க கொடுப்பாங்க? பாத்துக்கிற விடு. சரிங்க, அப்போ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடவா? கண்டிப்பா, உனக்கு எப்படி செய்யணும்னு ஆசையோ அதே மாதிரி செய்ய. சரிங்க. லட்சுமி, என்னங்க? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படணும்னு என்னென்னமோ செய்யறியே, உனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? ஒரு அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு செய்யறது தவிர வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? எனக்கு இதுதாங்க பெரிய சந்தோஷமே. நீ எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல லட்சுமி, இந்த வீட்டோட பொக்கிஷம். உன்னை நான் தான் வச்சு காப்பாத்தணும். இந்த சந்தோஷம் கெடாம காப்பாத்தணுமே. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அத நான் மட்டும் இல்ல, அந்த கடவுளே தாங்கிக்க மாட்டாருன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நேத்து நைட்டு உன்னை கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த ரவுடிங்களுக்கு கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரு. புரியல, என்னாச்சு உங்களுக்கு?
நேத்து நம்ம கிட்ட பம்பு இழுத்துட்டு வேற எங்கேயோ போயிருக்காங்க. அங்க ஒரு கார் வேகமா மோதி ஆக்சிடென்ட்ல 3 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க திரும்ப உயிரோட வந்தாலும் இன்னொரு பொண்ணை கிண்டல் பண்றத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. நீ சொன்ன மாதிரி கடவுள் அந்த ரவுடிங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டார் பாரு அஞ்சலி. ஐயோ, நான் சும்மா வார்த்தைக்கு சொன்னா அதெல்லாம் அப்படியே பழிக்குதா? ஐயோ பாவங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாவம் பார்க்க கூடாது அஞ்சலி. ஆனா அது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்கும்ல. பாவம், இது ஒரு பெரிய தண்டனை தான். ச்சே. செஞ்ச தப்பும் பெருசு தானே. இனிமே நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவே மாட்டேன். எப்பவும் போல நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? என் மகாராணி நேத்து எவ்வளவு பயந்தாங்கன்னு. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. வெற்றி, வெற்றி. ஐயோ கடவுளே, என்ன இப்படி கொதிக்குது? வெற்றி, மா, காய்ச்சலும் தலைவலியும் அதிகமா இருக்குமா, முடியலம்மா. ஐயோ இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகணுமேடா. மா, பொண்ணு பார்க்க போகணும்ல, வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு டேய் 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 வந்துடுறேன். டேய், வேண்டாம்டா, படு. இப்ப குளிச்சா காய்ச்சல் அதிகமாயிடும்டா. ஐயோ, உங்க அப்பா கிட்ட என்ன சொல்றது? அவர் வேற பொண்ணு வீட்டுல வரேன்னு சொல்லி வச்சுட்டாரே. சரி நீ படு, நான் உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இதோ வரேன். ஏங்க ஏங்க, எங்க இருக்கீங்க? ஏய்! சிக்கா, 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 டக, 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 டக. ஆஹா, வராங்க போலயே. என்னங்க இதெல்லாம்? எதுக்கு? மேடம், முதல் நாள் வேலைக்கு போறீங்கல்ல, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வேலைக்கு திரும்ப போக ஆரம்பிச்சிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், இப்போ நாங்களும் நீங்களும் சொந்தக்காரங்க. அதனால உங்க வீட்ல நடக்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் எங்க வீட்ல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மேடம், முதல் நாள் வேலைக்கு போறீங்க, அதான் வாழ்த்து சொல்லிட்டு 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இது தப்பா மேடம்? ஆமாங்க, தப்புதாங்க. திரும்ப திரும்ப நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா தீபா கிட்ட சொல்லிடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.